அஜித்தோட அட்டகாசம் படம் சீக்கிரமே ரீரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்திருக்கு. சீக்கிரமே டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாகுபலி தி எபிக்கோட டீசர் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ ஆகஸ்ட் 14 வரக்கூடிய மூவியோட இன்டர்வல்ல இது பிளே ஆகும். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் ஒரு படம் ஒண்ணு பண்ண போறாரு. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆன நியூஸ் தான். இப்ப வெங்கட் பிரபுவே அந்த படம் பத்தி சொல்லிருக்காரு. மூவிக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. ஸ்கிரிப்ட் சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஹாப்பியா இருக்காரு. ஸ்கிரிப்டும் சூப்பரா வந்திருக்கு. இது ஒரு ஃபன்னான மூவின்னு சொல்லிருக்காரு. சீக்கிரமே மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். சூப்பர் ஸ்டாரோட கூலி மூவில சிவகார்த்திகேயன் ஒரு கேமியா பண்ணிருக்கிறதா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மூவி ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா அவர் கேமியா எல்லாம் பண்ணவே இல்ல, அது ஃபேக்கான நியூஸ். ஆனா கூலி மூவில வர பிளாஷ்பேக்கோட ரஜினி போர்ஷனுக்கு சிவகார்த்திகேயன் வாய்ஸ் கொடுத்ததா நியூஸ் வந்திருக்கு. இதுவுமே கன்ஃபார்ம் கிடையாதுதான். ஆனா இப்ப எப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுதான் மோஸ்டா உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சூர்யா 46ஓட ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் பத்தி பெருசா இப்போதைக்கு அவங்க எதுவும் அப்டேட் கொடுக்கல. ஏன்னா கருப்பு மூவி ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மூவிக்கான அப்டேட் எல்லாம் வரும். இரும்புக்கை மாயாவி படத்தை திரும்ப சூர்யா வச்சு எடுக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையான கேட்டிருக்காரு. ஆல்ரெடி இந்த அப்டேட்ட சொல்லிருக்கேன். லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாருன்னா, இரும்புக்கை மாயாவியோட ஸ்கிரிப்ட் வந்து நிறைய மூவிஸ்ல யூஸ் பண்ணியாச்சு. சோ இரும்புக்கை மாயாவி மூவியை திரும்ப முதல்ல இருந்து எழுதணும்னு சொல்லிருக்காரு. சோ அந்த கதை எழுதி முடிச்சாதான் அது யாருக்கு செட் ஆகுங்கிறதே அவருக்கு சொல்ல முடியும். இந்த அப்டேட் நான் ஆல்ரெடி சொன்னேன் நினைக்கிறேன். லோகேஷ் அண்ட் அருண் மதேஸ்வரன் மூவிக்கான ஷூட்டிங் கூலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கூலியோட ட்ரெய்லர் ரிவ்யூலயே ஏன் அமீர்கான ட்ரெய்லர்ல காமிச்சாங்கன்னா மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைக்கதான். டைரக்டா மூவில காட்டிருந்தா நல்லதா இருந்திருக்கும். ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க குறைக்கதான் இப்படி பண்ணாங்க. சிங்கம் 2 மூவியோட வசூலை கேட்டிருக்காரு 122 கோடி கிட்ட. ஒரு சில மூவிஸோட பார்ட் 2 கொடுத்து இதெல்லாம் எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. இந்த மூவிஸ்ல இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. சூரியபுத்ரா கருணா மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த படத்தை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. அனௌன்ஸும் பண்ணாங்க. ஆனா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அவங்க ரீஸ்டார்ட் பண்ணவும் இல்ல. நான் ரீஸ்டார்ட் பண்ணா சொல்றேன். இப்போதைக்கு இந்த படம் பத்தி வேற புதுசா ஒன்னும் அப்டேட் கொடுக்கல. ஒருத்தர் ஒரு பெரிய கமெண்டா கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட் என்னோட 2வது நாளா வருது. ஆனா இவ்வளவு பெரிய கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய டைமே இந்த ஒரு கமெண்ட் எடுக்குது. சோ கமெண்ட்டை கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்க. இதுல இருக்கிற அப்டேட்டை கொஞ்சம் பிரிச்சு கேளுங்க. நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். இவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணாதீங்க. கருப்பு மூவியோட ஃபர்ஸ்ட் டே வசூல் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். மூவிக்கான வசூலான ப்ரெடிக்ஷன் பண்றது இல்ல. எவ்வளவு வசூல் வருதோ அதை நான் சொல்றேன் மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கொடி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.